ஹலோ, உன்னோட காதலிதா உன்னத்தான் நினைச்சு போட்டேன். என் பாச புரியலையா என்னவரே? ஆமாண்டி, இவர் யார் தெரியுமா? இவர்தான் எங்க மாமா. ஆமா, என்ன 10 வருஷம் வச்சு பார்த்தவர். எதுல? கச்சேரிக்கு. எனக்கு என்னென்ன செஞ்சிருக்கா தெரியுமா? என்னென்ன செஞ்சிருக்காரு? காடுகார தோட்டம் தரும் எல்லாத்தையும் எழுதி வச்சாரா? ஒண்ணு மட்டும் தான் பாக்கி. என்னது அது? பரப்புதான். அப்படியா? பரப்ப கொடுத்த ஆளு ஜோலியை முடிச்சிருப்பேன். இந்த மாமா வருவாருன்னா நல்லா ஆக்கப்படுத்திருந்தேன். அங்க பாத்தியா எவ்வளவு சவகாசம் அங்க பாத்தியா? ஆமா, இந்த மாமா வருவாருன்னா நல்லா ஆக்கப்படுத்திருந்தேன். மாமாவும் வரவில்லையே. எங்க போனாரு? மாமாவுக்கு மாடு மிதிச்சு. எதுலடி? மாமா வருவாருன்னா என்னை கண்டும் காணாமல் இருக்கும் நோக்கம் என்ன? 70 ரூபாய் தொப்பியா? என்ன இந்த முக்கரத்துல தொப்பி போட்டுருக்காரு? என்னன்னு கேளு. அத்தை தெரியுமா? யார் அது? இவர்தான் எங்க ஐத்தா. ஐத்தானா? அவருக்கு அடுத்து இவர்தான். இவருக்கு அடுத்தது அவர் 10 வருஷம்னா இவர் 7 வருஷம். ஆத்தி ஒரே ஆளா? ஆமா, இவர் ரொம்ப ஸ்பெஷலான மனுஷன். அப்படியா? ஆமா, குழந்தைய வந்துட்டேன் தெரிஞ்சுன்னு வச்சுக்க. தெரிஞ்சதா? அப்படி பெட்ரோலுக்கு கூட்டிட்டு போவார். ஆத்தி மல்லாக்க படுக்க வச்சுட்டு, ஏய் நீ நினைக்கிற மாதிரி இல்லடி, கடைக்கு போவார். கடைக்கு போய் பெட்ரோல போட்டுட்டு கடைக்கு போயிடுவாரு. ஆமா, கடைக்கு போய் கடை கவுதாரி மீன் கோழிக்கறி கோழி முட்டை ஆட்டுக்கறி ஆட்டு முட்டை ஆட்டுக்கறி முட்டை தெரியலையா? ஆஹா, ஆட்டுக்கு முட்டை கிடையாது. மாமா வேற எதையும் வாங்கிட்டு வந்தாரு. கேளு அது என்னன்னு. என்னத்தான் வாங்கிட்டு வந்துக்கிட்ட? ஏய் சொல்லுவேன். சாப்பிட்டியாடி? சாப்பிட்டேன். ஏதாடி கொட்டா சண்டாலா அவன் பாரு விளக்கமா சொல்றான் பாரு. சாப்பிட்டியாடி? அதாடி இந்த அத்தா வருவாருன்னு ஆசையோட காத்திருந்தேன். இந்த அத்தா வருவாருன்னு நான் சொல்ல ஒண்ணு கும்பிடுறேன் கூடவே வா. இந்த அத்தா வருவாருன்னு ஆசையோட காத்து இருந்தேன். அத்தானு வரவில்லையே. அத்தான ஆடு கடிச்சு முடிச்சு. இவர் மாடு விதிச்சிருச்சுங்கிற ஆடு கடிச்சிருச்சுங்கிற புல்லு போட போனாரா? சரி, புல்லு நினைச்சு சேர்த்து பிடிங்கிருச்சு. அத்தா வருவாருன்னு அஞ்சு வயசுல நடந்து வந்தனா எங்க மூத்த அக்காவை பாத்துட்டேன். அதாட்டி அலுவச்சா வந்துருச்சு. நாங்க அக்கா தங்கச்சி மொத்தம் 13 பேரு. அந்த வேலை தாண்டி செஞ்சாரு. 2 பேர் இங்க இருக்கும், 11 பேர் இந்த கூட்டத்துல இருக்கிறாங்க. விடியறதுக்குள்ள புடிச்சிருவேன். ஆமா ஆமா, என்ன கேட்டேன்? உங்க அக்கா பேர் என்னன்னு கேட்டேன். எங்க அக்கா பேரு குமுக்கு. என்னது? திருப்பி சொல்லு. குமுக்கு. உன் பேரு? முக்கு. என் தங்கச்சி பேரு நக்கு. சரி, நல்ல குடும்பம்ல. ஆமா, இதுக்கு என்னதான் நல்லா இருக்கியாதா?
சாப்பிட்டீங்களா? ஏன் அது யாண்டி பிரிச்சு விட்டாங்க ரெண்டே தெரியும் நடுப்புற உட்காந்து பிரிச்சு விட்டணும். பாடுல உட்காந்துருக்கு அப்படியே இல்லையா? ஆமா, இது ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியாம நான் பிரிச்சு விட்டேன் இடையில உட்காந்து. அச்சோ, சைஸ் மட்டும் பாரு. யாருன்னு பாத்துட்டு சொல்லடி, நீ வாடல யாரையாவது சொல்லாம. அப்படியா? சரி பரவாயில்ல, ஏதோ காத்து வாக்குல அடிச்சு விட வேண்டியதானே. காலையில ஊருக்குள்ள சண்டை வந்துடுறாங்க. ஆமா, என்னதான் வெக்கப்படாத, சிரிச்சுக்க. எப்படியா உன்னை லவ் பண்றேன்னு? ஆமா. ஹே என்ன தாழ்ந்து போய் இப்படி கடந்து கேட்கிறாரு. நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, என்ன சாப்பாடுக்கா? சொல்ல இந்த முடியாது. கச்சேரிக்கு வர சொன்னா 100 நாள் வேலைக்கு வந்த மாதிரியே உட்காந்துருக்கு. அந்த அக்கா தலையில 100 நாள் வேலை சொன்னதை என்ன ஊரே சிரிக்கிறீங்களே ஏங்க? ஏய், இந்த தவுளுகார மடார்னு அடிக்கிறானே, அவது என்ன அவ்வளவு பெரிய கஷ்டமா? என்ன பின்ன இல்லையா? அது எவ்வளவு பெரிய ஆடி, அது நாகசரக்கார புசுன்னு ஊதுறாரு, அது என்ன அவ்வளவு பெரிய கஷ்டமா? வயசான காலத்துல எப்படி ஊதுறாரு பத்தியா இல்லையா? சிச்சி, பாடி, இதெல்லாம் அவ்வளவு பெரிய கஷ்டமா? பின்ன இல்லையா? 100 நாள் வேலை தாண்டி தாங்க முடியாத கஷ்டம். அப்படியாக்கா? அண்ணன் கொண்டாட மல்லாக்க எடுத்துட்டு போகணும். அது சரி. குப்பரக்கு போட்டு வச்சு உட்கார்ந்தா 250 ரூபாய் சம்பளம். 250 ரூபாயா? ஆமா, இது குவாலிஃபிகேஷன்ல இருக்கு. என்னங்க? வெட்டாத அருவா, சரி குத்த முடியாத கடப்பார, சரி. அள்ள முடியாத மம்பட்டி, இதெல்லாம் எதுக்கு? மூத்த அண்ணன் கூட இதெல்லாம் எடுத்துட்டு போனா 100 நாள் வேலைக்கு சேர்த்துக்குவாங்களாம். இதெல்லாம் தேவைப்படாதெல்லாம் 100 நாள் வேலைக்கு தான் தேவையா? காலையில 9:30 மணிக்கு வேலை. 9:30 இல்ல, இப்பெல்லாம் 7 மணிக்கெல்லாம் போயிடுறாங்களே. போட்டோ எடுக்கணும்ல கண்டடானே. ஆமா, அப்பதானே காசு ஏறும். ஆமா, 9:30 மணிக்கு வேலை. 9:45 முடிஞ்சிருப்பாங்க. இன்னும் அதுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். ஆமாடி, ரொம்ப கஷ்டமான வேலை இல்ல? அப்படி என்ன மடி வேலைப்பா? ஆமா, ஒரு புள்ள எடுத்துக்கிட்டு சேவிங் பண்ணுவாங்க 1 வாரத்துக்கு பண்ணுவாங்கடி. சரி. ஒரு அக்கா போய் படாருன்னு புடிச்சு எடிப்பட்ட சரிக்கு ஏண்டி அதை புடுங்கினே. நான் 1 வாரத்துக்கு வச்சு உப்பே திருக்கலாம். ஆமா, அப்படி புடுங்க கூடாதுன்னு ஒவ்வொரு இலையா அப்படியே பிச்சு பார்த்தேன். அப்படி தள்ளி செய்யணும் இந்த வேலையை கீரை இருக்காங்க. மாதிரி பறிச்சுட்டாங்க. ஆமா. ஏய், ஏய், இங்க கேளு. என்ன? அவங்க எல்லாம் போறாங்கல்ல, ஆமா, பிள்ளைய கூட்டிக்கிட்டு போறாங்களே எதுக்கு? புள்ளைய கூட்டு போனா இப்ப தொட்டியை கட்டி படுக்க போட்டு அவங்க வேலை பார்ப்பாங்க. பின்னாடி வேற நாய் வருது. புள்ள பேண்டா நாய் திங்க. அதுக்குதான் இது ஒரு கேள்வின்னு இவ கேட்க வந்துட்டா பாரு. ஆளை ஜெயிச்சு பாரு. அவ அத்து முட்டை கணக்கா இருக்காரு ஆளு. ஆமா, இது டவுட் கேட்க வேண்டா. ஏய், என்னடி மேடல் நின்று என்ன நடக்குது? நீ ஓவியமா உன் புருஷன் தான் போட்டிருக்க மாதிரி ஆற்றால பிற கொணற்ற மில்ட்ற என்ன? அப்படிதாண்டி ஆக்குவேன். மானங்கட்டாலே ஒரு பாவாடை வாங்கி தரக்கூடாது. இந்த நாகசரக்காரர்கிட்ட சொன்னேன், அப்படியே ஒரு உள்பாவடை வாங்கி குடியான்னு கேட்டாரா? அவர் விட்டுட்டா சார். அது அவர் விட்டுட்டா வச்சு தண்ணி மாட்டிட்டு வந்துட்டேன். ஆமா. ஏய், என்னடி எகத்தாலமா பேசிட்டு இருக்கீங்க? நான் கேக்குறேன். அடி வெறுப்பாய போவல, அடி சந்திர போனவளே, அடி பொந்தல போனவளே, 1 ரூபாய்க்கு போனவளே, 5 ரூபாய்க்கு போனவளே, இந்த ஊர் கோயில் பூசாரி கிட்ட போனவளே, சுரக்காய்க்கு சோந்து போனவளே, பரங்கிக்காய்க்கு படுத்து கிடந்தவளே, தெரியலையா? 10 ரூபாய்க்கு தவள் கரண்ட போனவளே, நாயனக்காரண்ட 4 ரூபாய்க்கு போனவளே, அவளே இவளே என்னடி ரொம்ப பேசுற? ஏய், நீங்க 2 பேரும் நான் ஒரு ஆளு பாத்துருவோமா? பாத்துருவோமா? இவளை விட்டுற கூடாது. தஞ்சாவூர் வாழைக்கா இவ கதையை கொஞ்சம் கேளுங்க. நடப்பார முறுக்கு அள்ளிப்பட்டு நொறுக்குனாங்களாம். சின்னரகளி விரவடிக்க போனா கத்தால முடிச்சு கொத்தரோட குத்திக்கிச்சா. ஏய், ஏய், அவுட் ஆயிட்டீங்க. 4 மூணு எலடி தமிழ்கார போட்டுக்கிட்டு. ஏய், கடையில விக்கிற சாப்பாடு நாகசரக்கார கூட்டிட்டு போய் ஊருக்கு போடி. அப்பாடி. ஏய், ஊருக்கு தாண்டி போ சொன்னேன். ஊருக்கு போவா? ஒப்பாவுக்கு கண்ணு தெரியாது, கூட்டிட்டு போ கையை பிடிச்சி. ஆளு ஜெயிச்சு பாரு வச்சிருக்க சாப்பாடும். ஒப்பனுக்கு ஒரு நல்ல கூருடி. அறுக்க தெரியாதவா அருவாமனையில ஏறி உட்காந்துக்கிட்டு அறுத்து பிடிச்சிருக்காங்க. ஆக்காட்டி முட்டை போட்டுச்சு. எங்க போட்டுச்சு? ரைட்டு, வா. ஒன்னதான் மச்சான் தேடிட்டு இருக்கேன். வா மச்சான். ஆக்காட்டி முட்டை போட்டுருச்சாண்டி. அடே, என்ன சொன்ன? அறுக்க தெரியாத ஒருத்தி 62 அருவாமனையா? ஆமா, சிறகட்டி சீரகத்தி போனாலா, அங்க 2 சிறகட்டி வரக்கட்டி ஆடு தெரியாதவனுக்கு வீதி கோணலாம். ஏய், இதுக்கப்புறம் பேசுனீங்க. உனக்கு 2 பேரும் தண்டவாளத்தை ஏத்தி புடியும். பாத்துக்கிறீங்களா? பாத்துருவோமா? நீயா நானான்னு போட்டிடி. பட்டு கட்டையிலே நான் தான் பருப்பு விக்கிறேன். பட்டு கட்டையிலே நான் தான் பருப்பு விக்கிறேன். நானும் நாட்டி ஈகலத்தா. தங்கச்சி ஆல் ஃபேமிலி. தஞ்சாவூரிலே கொப்பன் தமிழ் விக்கையிலே, தஞ்சாவூரிலே கொப்பன் தமிழ் விக்கையிலே, நாடும் இல்லாட்டி கொப்ப ஒன்னொன்னு ஆல் ஃபேமிலி அடி மாய வரதில்லை எங்க அப்பா மருந்து விக்கிறேன். மாய வரதில்லை எங்க அப்பா மருந்து விக்கிறேன். நானும் இல்லாட்டி நல்லா என்ன பாத்தீங்க. உங்க ஃபேமிலி எல்லாம் பட்டு கட்டையிலே கொப்பன் அவுட் நான் பாடிட்டேன். அருப்பு கட்டையிலே கொப்பன் செருப்பு தைக்கையிலே, அருப்பு கட்டையிலே கொப்பன் செருப்பு தைக்கையிலே, நாடும் இல்லாட்டி கொம்மா சந்திர போவா, கொப்பன் பொந்துல போவா, கொண்டேன் போவா. உன் தங்கச்சி நாயனக்கார கூட்டின்னு ஓடியே போயிடும். அப்படியாடி? அடிக்கார குட்டியிலே எங்க அப்பா கருவறை விக்கிறேன். கார குட்டியிலே எங்க அப்பா கருவறை விக்கிறேன். நானும் இல்லாட்டி காக்கா ஒரு ஸ்மால்
நகைச்சி ட்ரிபிள் ஸ்போர்ட் ஆல் பேபி போர் ஏய் என்ன எங்க குடும்பம்ல என்ன ஓ குடும்பங்கற என்ன கேக்குறேன் போட்ஸ் ஹாய் நோ பேட் வேர்ட்ஸ் மச்சான் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு உங்களை சந்திச்சு பார்த்து போட்டு எவ்வளவு நல்லா ஆகுது ரொம்ப தங்கமான மனுஷன் நீங்க அப்படி மேகலை எழுந்து நான் இன்னைக்கு தானே பாக்குறேன் என்ன பார்த்தோட திருடுவார் பாத்தி அப்புறம் சொருகுவார் அப்புறம் ஏங்க நமக்கு மாமலா போடுற ரேடியோ மேகலை ஆடியோ ஆமா நமக்கு மாமலா போடுற ரேடியோ மேகலை ஆடியோஸ் அதே மாதிரி அவுட்டர் மாமா குருமூர்த்தி தான மாமா என்ன இதுல எத்தனை பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இதுல யார் ஆபரேட்டர் அத மட்டும் சொல்றேன் எங்க 4-5 பேர் உட்கார்ந்திருக்காங்க இதுல ஆத்தி அவர் வந்து கீழ உள்ள சுவிட்ச் அவர் மேல சுவிட்ச் கீபோர்டு மேபோர்டு எல்லா போட்லயும் போட்டுருவாங்க அப்படியா ஆமா அந்த சுவிட்சுக்கெல்லாம் அவங்க எல்லாருமே ஆபரேட்டர் சரி. ஆமா அவர் சைடுல போடுறாரு அந்த அடுக்கி வச்சிருக்காரு ஆமா மாமா என்ன மாலையிட மஞ்ச கொளுச்சிருக்கேன் அவர் பொப்புக்குள்ள நான் மஞ்சள் கொளுச்சிருக்கேன். மாமா என்ன மாலையிட மஞ்ச கொளுச்சிருக்கேன் நீ கிடைக்க வேணுமுடனா நித்தனை தம்பிருந்தேன் தாடி செஞ்ச வந்தியனா தங்கம் வேண தாங்கிடுவேன் தாடி செஞ்ச வந்தியனா தங்கம் வேண தாங்கிடுவேன் என் மோசம் புரியலையா என்னவரே நல்ல நாள் வரைக்கும் காத்திருப்பேன் மன்னவரே நல்ல நாள் வரைக்கும் காத்திருப்பேன் மன்னவரே உன்னை நினைச்சு மாமா நான் உருகி போனேன் மடிச்சு நானா இப்ப கரையிறே எத்த தள்ளி எத்தனை தண்ணி மைக் 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 ஆமா ஆமா என்னடி நீலாம் பொம்பளை தானா ஏன் உனக்கு என்ன சந்தி பொம்பளைனா ஒரு அடக்க கொடுக்கணுமா ஏய் எங்க ஊர்ல நான் தான் அடக்கத்துல நம்பர் 1 ஆமா ஏன் அடக்கத்தை பாக்குறியா காட்டவா அடக்க என்னடி இப்ப அக்கல்லமா இருக்கு என்ன அளந்து பார்த்தா கீழே குனிஞ்சு பாரு செத்துருவேன் ஆத்தி ஒழுக்கத்தை பாக்குறியா காமெடி ஐயோ என்ன தெரிஞ்சு ஓடுறீ மச்சான் கொடுத்துருங்க மச்சான் ப்ளீஸ் கொடுத்துருங்க இல்ல 2 பக்கம் தெரிஞ்சு வச்சு வைக்கிறேன் ஆமா 2 ஆடியோ காட்டுங்க ஆமா 2 பேரும் ஆளு கொஞ்சம் கொஞ்சமா கூட பரவாயில்ல தரேன் கொடுத்துருங்க ஒண்ணு இல்லடி என்னடி அது நீ தொண்டையெல்லாம் பிடிக்குதுன்னு ஆமா. இஞ்சி மரப்பா வாங்கிட்டு வந்தேன் அப்படியா அது அங்க வச்சுட்டேன் வைப்பாங்க. ஆமா அக்கீதுல வந்து சேதறி போச்சு தெரிச்சு போய் அவர் வாயில ஆமா நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நாங்களாம் பாட்டு பண்ணா அவங்களாம் ஆடுனாங்க அப்படியா நானும் பாடுவேன் சூப்பரா பாடுவேன் பாடுவியா சூப்பரா ஆமா விஜய் ஒரு டிவி ரொம்ப நேரா பாடையில அங்க பாக்கலாம் கை வைக்காத 1500 பணம் கட்டணும் அப்படியா இங்க கை வச்சு ஒரு 2500 1 ரூபாய்க்கு ஏதாவது கிடைக்குமா 1 ரூபாய்க்கு மச்சர பிடிச்சிக்கிந்தா 1 ரூபாய்க்கு பிடிக்க என்னடி? ஆமா நானும் பாடுவேன் நீ பாடுவியா சூப்பரா சிங்கர் வரைக்கும் போயிருக்கீங்களா ஆத்தி ஆமா கக்கூஸ் கழுவுதே கக்கூஸ் கழுவுதே ஆமா ஆமா சரி யார் கச்சேரிக்கு வந்திருக்கா யார் கச்சேரிக்கு வந்திருக்கோம் அதாவது பல இருந்து இருக்கா போல ஆமால்ல? ஆமா நீ பட்டு சட்டை தான் ஆமா ஆளு பாரு செயின் பண்ணிட்டு ஜம்முன்னு இருக்கா அப்படி மாசி ராஜாவுக்கு ஆமால மச்சான் கச்சேரிக்கு வந்திருக்கோம்னா எப்படி பாடுறது தெரியுமா எப்படி பாடணும் மண்மனம் மாறாம அருமையா பாடணும் பாடுறேன்னா மறி கொழுந்தே சரி ஏ மல்லிகை பூவே மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மாமனுக்கு பிடிக்கும் அட்டச்சு புரிய மாட்டோம் எதுக்கு கட்டாம? என்னடி முண்டா பேசுற என்னடி மாமனுக்கு பிடிக்கல பிடிக்கலையாவா ஆமா. கடையும் பார்த்தா ஒண்ணு இல்லையே சரி ரைட்டு விடு சரி இந்த பாட்டு இந்த பாட்டு பிடிக்கல தமிழக்கார மக்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சாலே அப்பல இருந்து என்ன பார்த்தாலே சிரிப்பா அப்படி அடி டெட்டி பியர் மாதிரி இருக்கு ஆமா டிடி பேர் மாதிரி அம்மா அடிச்சு காட்டுறாரு பத்தியா பறக்குது நல்லா அம்மாடி இதுதான் காதலா இது என்ன ஓதமோ அடி எவ்வளவு மனுஷனை பார்த்து பிடிக்கிறீங்க என்னடி இது என்ன வேதமோடி கவுட்டிக்கில உருண்டையா வச்சிருந்தா ஒரு ஓதமா இருக்குமா நினைச்சிட்டு அது தவேனாடி தப்பேனா ஆமா இந்த பாட்டு பிடிக்கல பிடிக்கல நீங்க ஏதோ ஒரு பாட்டு பாடுங்க நான் எஸ் பாட்டு பாடுறேன் அக்கா நீ பாடு மனசு மயங்க ஆஜிர புடுங்கு எம்புட்டு இருக்கு வேணுமா உன் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தெரியுமா இது பஞ்சு முட்டை பழைய துணின்னு உனக்கு தெரியுமா இதான் வச்சிருந்தா இந்த ஆட்ட ஆடுறீங்க அம்பட்டு டூப்ளிகேட் பார்த்து செத்துருவீங்க ஆமா நெக்ஸ்ட் எருக்கஞ்செடி யாரோ இருக்க பிடிச்சைய மாமா மேடைக்கு பின்னாடி கட்டி பிடிப்பாங்க போங்கம்மா ஏய் நீ ஒரு பண்ற போறாடி எல்லாரும் ஆமா சரி கண்ணா எசலக்குள்ள கட்டறுப்பு புகுந்துருச்சு எதுக்கு அதை வச்சுட்டு என்ன குடும்பமா நடத்த போற கட்டருக்குள்ள போற வரை கவிட்டி வச்சு கிடந்துக்கா பாருங்க அடிச்சு ஏன் ஒரு தூத்துக்குடி நான் தாரே சாத்துக்குடி ஊத்தி குடி மாமா என்னடி
இப்படி இடக்கு உடக்கவே பாடிட்டு இருக்க? நீ பாட எச பாட்டு பண்ண, நான் தப்பா பண்ணணும். பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னால, கண்ணா பூவெடுத்து வச்சு விடவா பின்னால, சீப்பெடுத்து சீவி விடவா கையால, உன்னைய வாங்கி மாட்டி விடவா பின்னால, நான் சவான பொண்ணு. என்னங்க கை தட்டி சிரிக்கிறாரு? இந்த பாட்டு பிடிக்கல. போடி புது பாட்டா அருமையா வாசிப்பாங்க. நம்ம டீம்ல ஒவ்வொரு கலைஞர்களும் சிறந்த கலைஞர்களா பொறுக்கி கொண்டு வந்திருக்கிறாரு. அப்படியா? ஆமா. புது பாட்டா? என்ன புது பாட்டா? கோடி அருவி கொட்டுறே அடி உம்மேல, அத தேடி உசுர முட்டுதே உன்னால. இப்படி பாடக்கூடாது இல்லையா? நான் பாடி காட்டவா? நீ பாடி காட்டுறியா? ஆமா, சூப்பரா காட்டுவேன். நீ பாடி காட்டு. இல்ல பாட்டு பாடுவா? இப்படி பாடக்கூடாது மாமா. ஸ்கேல முடியுமா? கோடி அருவி கொட்டுதே அடி உம்மால. என்ன போத்தா? ஏய் உன் மேல தான் நான் பாடுவேன். நான் தப்பா பண்ணனா? நீ தப்பு பாடுற. கண்ணித்தீவு பொண்ணா கவுடியில புண்ணா வந்துட்டா. கவுடியில பொண்ணாவா? மங்கடி சும்மா பாட்டு பாடிட்டு இருக்காரு. இந்த பாட்டு எதுவுமே பிடிக்கல. நீங்களே எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. ஆமால, எவ்வளவு சோகமா இருக்கு. இப்படி சொல்ற? என்ன ஒரு குடிகார பயலுக்கு கட்டி வச்சுட்டாங்க. அச்சச்சோ. ஒரு நாள் ஆசையா ஆசையா மூக்குத்தி கேட்டடி. மூக்குத்தி கேட்ட? ஆமா. எடுபட்ட பையன் மூக்குத்தி கேட்டதுக்கா? மூக்குத்தி கேட்டேன். நல்ல நெக்க குடிச்சுட்டு வந்து மூக்க புடிச்சு கடிச்சு வச்சுட்டாங்க. அடுத்த நாள் வளையல் கேட்டேன். அப்ப நீ கேட்க மாட்டேன். அடுத்த நாள் வளையல் கேட்டேன். வளையல் கேட்டது கையை பிடிச்சு கடிச்சு விட்டானா? நல்ல வேலை இன்னைக்கு உள்பாவடை கேட்டேன். கச்சேரிக்கு வந்துட்டேன். எதை முடிச்சு கடிச்சிருப்பான்னு தெரியல. வீட்டுல இருந்திருந்தானா எவ்வளவு சோகமா இருக்கிறோம் பாத்தியா? சரி, நம்ம யாரு கச்சேரிக்கு வந்துருக்கோம்? இப்படி எல்லாம் நாராசமா ஒரு விஷயம் செஞ்சோம்னா நல்லா இருக்குமா? ஆடலோட பாடலாம். ததரி நன்னா ததரி நன்னா ததரி நன்னா ததரி நன்னா ததரி நன்னா திரன திரனா அதிகரு பணரே உதட்டழகி நல்ல கணக்கானே இடையழகி சிரிக்காதே மறைக்காதே என்ன நிவருக்காதே நடிக்காதே நழுவாதே என்ன விட்டு போகாதே அடிக்கரு படற முதலழகி நல்ல கணக்கானே இடையழகி சிரிக்காதே மறைக்காதே என்ன நிவருக்காதே நடிக்காதே நழுவாதே என்ன விட்டு போகாதே அடிக்கரு படற முதலழகி நல்ல கணக்கானே இடையழகி அம்மே. நல்ல கணக்கானே இடையழகி அவே. நல்ல புள்ள ரொம்ப தொல்ல கூட
பாத்தியா